வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு தோப்பு. தாராபுரம் ரோட்டில் குண்டடத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் 10 நிமிஷத்தில் நீங்கள் போயிடலாம், ரீச் ஆகிடலாம். இதில் பார்த்தாவே தெரியும், மெயின் ரோட்டில் இருக்குது, மெயின் ரோட்லேயே இருக்குது. தெரியுதா? ஒரு 100 தென்னை மரம் இருக்குங்க. தென்னை மரம் எல்லாமே நல்லா காய்ப்பில் இருந்துகிட்ருக்கு. ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா 55 லட்சம் ரூபா. ஒரு ஏக்கர் 53 சென்ட்டு, 85 லேக்ஸ் லேண்ட் ஓனர் சொல்கிறாரு. இட் இஸ் ரீசனபிள். என்னையை பொறுத்தவரை இது ரீசனபிளாக இருக்கிறது. தாராளமாக வாங்கலாம். மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை தேங்காய் வெட்டலாம். ஊடு பயிராக வாழை, சப்போட்டா, லெமன் இதெல்லாம் நீங்கள் போடலாம். அதெல்லாம் கேஷ் கிராப்ஸ், பணப்பயிர்கள். தென்னை மரத்துலேருந்து எதுவுமே வேஸ்ட் ஆகிறது இல்லை. இளநீ, தேங்காய் எண்ணெய்க்கு நீங்கள் பண்ணலாம். தேங்காயை முளைக்க போட்டு தென்னை கன்றுகள் நீங்கள் விற்கலாம். தேங்காய் பூ விற்கலாம். தேங்காய் எண்ணெய் விற்கலாம். இந்த மாதிரி நிறைய பயன்பாடுகள் இருக்குது. அந்த அமராவதி தண்ணி வாய்ப்புகள் இருக்கிறது. தண்ணி அந்த பக்கம் போய் அமராவதி டேம்லேருந்து வாய்க்கால் வழியாக வரக்கூடிய தண்ணி வருது. 3 போர் இருக்குது. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி இருக்குது. தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு குழி தோண்டியிருக்காங்க. நீங்கள் இந்த குழியை தொட்டி மாதிரி கட்டி போர்லேருந்து தண்ணியை எடுத்து தொட்டியை ஃபில் பண்ணி அங்கே இருந்து கரண்ட் இருக்கோ இல்லையோ நீங்கள் திருப்பி நீங்கள் தென்னங்கன்றுகளுக்கு பாய்ச்சக்கூடிய வசதி இருக்குது. 3 போரில், ஒரு போரில் தண்ணி முடியவே முடியாது. 2 போரில் ஒரு 1 ஹவர் ஓடும். மொத்தம் 3 போர் இருக்குது. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டே பாப்பம்பட்டி பிரிவிலேயே ராவத்தூர் பிரிவிலேயே 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இதில் வேறு என்ன விசேஷம் அப்படின்னா, நீங்கள் சுற்றி ஒரு கம்பி வேலி மட்டும் போட்டுட்டு, கம்பி வேலி அல்லது சிமெண்ட் பலகையை வச்சு ஒரு காம்பவுண்ட் வச்சுட்டு ஒரு 20 லேக்ஸ் செலவு பண்ணிங்கன்னா அருமையாக ஒரு 2 BH ஹவுஸ் வித் ஸ்விம்மிங் பூல் கட்டிட்டு ஒரு சிலிண்டர், வாஷிங் மிஷின், ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு டிஷ்வாஷர் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா, கேர்டேக்கர் ஒரு ஆளை போட்டிங்கன்னா ஒரு ரெசார்ட் மாதிரி ஆயிரும். ஃபேமிலி கூட ஸ்டே பண்ணால் பர் டே 10,000 ருபீஸ். வாரத்தில் சனி ஞாயிறு 80,000 ரூபா. கிட்டத்தட்ட 20 நாள் வச்சிங்கன்னா கூட ஆன்லைன்லேயே புக்கிங் உங்களுக்கு வந்துடும். 2 லட்ச ரூபா மாதத்துக்கு கிடைக்கும். ஒரு கேர்டேக்கர் ஒரு 15,000 ரூபா சம்பளம் போட்டிங்கன்னா கூட அவங்களே ஃபேமிலி கூட 2 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டு அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. நிறைய ஐடி கம்பெனிஸ் கோயம்புத்தூர்லேயும் திருப்பூர்லேயும் நிறைய இருக்குது. திருப்பூரில் நிறைய பனியன் கம்பெனி ஓனர்ஸ் நிறைய இருக்காங்க. கோயம்புத்தூரில் நிறைய ஓனர்ஸ் இருக்காங்க. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஸோ ஒரு 80 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்கன்னா, 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மாதம் 2 லட்ச ரூபா வரை வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக என்னுடைய கொள்கையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் அவைலபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே என்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும். சரிங்களா? இது சம்பந்தமான வேறு ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எங்கே வேணாலும் சொல்லுங்கள். கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, காங்கேயம், வெள்ளக்கோயில், தாராபுரம், இந்த மாதிரி சத்தியமங்கலம் இந்த பகுதிகளில் சொன்னீங்க அப்படின்னா ஐ வில் ஹெல்ப் யூ. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு.